எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல்ல முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லயும் முருங்கைக்காய் குழம்பு தான் பண்ணுவாங்க. பட் நான் சொல்றது ட்ரை பண்ணி இந்த வாட்டி நீங்க முருங்கைக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் முருங்காவை சின்ன சின்னதா இந்த மாதிரி நீங்க ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும். இப்ப முருங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா பெருங்காயம் போட்டு இப்ப நம்ம சின்ன சின்னதா வதக்கி வச்சிருக்கிற முருங்காவை சேர்த்துக்கலாம். முருங்காய் நல்லா வதக்கணும், அது வரையும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு முருங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா வதக்கணும். இப்ப முருங்காவும் ஆனியன்ஸும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் இது வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். நடுவுல ஓபன் பண்ணி கிளறிக்கலாம். நடுவுல அப்பப்ப ஒரு வாட்டி எடுத்து நம்ம கிளறிக்கலாம். உங்களுக்கு இப்ப தண்ணி பத்தாத மாதிரி ஃபீல் ஆச்சு, இல்ல இன்னும் முருங்கைக்காய் வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனா ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம திருப்பி இது குக் ஆகுற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்ப ஒரு வாட்டி நம்ம எடுத்து செக் பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி எடுத்தோம்னா நம்ம இப்படி டச் பண்ணி பார்க்கும்போது வேகின மாதிரியும் சாஃப்டா இருக்கணும். அப்படின்னா இது வேகிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா இப்ப நம்ம கொஞ்சமா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது ஸ்ட்ரென்த் வரத்துக்கு, புரோட்டீன் வரத்துக்கு. இப்ப ஒரே ஒரு வதக்கு மட்டும் நம்ம பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. நீங்க நிறைய வாட்டி சாப்பிட்டு பண்ணி பார்ப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. இப்ப சீசனால நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாதிரி கண்டென்ட் நிறைய வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.